அறுவடை பண்ண போகிறோம். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெள்ளை கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். வெள்ளை கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். காளான் கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. நல்லா பாருங்கள், அவரைக்காய் பூத்துட்டு வருது. பெரியெல்லாம் மாறுதுங்க கலரு. இங்கே பாருங்கள், பீர்க்கான் ஆறாமணி பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நானே பண்ணுறதுனால இது ஏன் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆறாமணி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெள்ளை கத்திரிக்காய் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதையே வெள்ளை கத்திரிக்காய் கட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காயும் கட் பண்ணிக்கலாம். பாருங்க, நிரஞ்சன் கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கேயும் வந்துட்டுருக்கு பாருங்கள், ஒரே செடியில் பண்ணிக்கலாம். இந்த மூக்குத்தி அவரை எடுத்துக்கலாம். எவ்வளோ பெருசாக இருக்குது. பட்டாணி அவரை மாதிரி தெரியுது. இந்த அவரையும் எடுத்துக்கலாம். எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். பட் அவரை வந்துக்கிட்டு இருக்குங்க. காளான் கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், ஊதா கத்திரிக்காய் எடுத்துக்கலாம். கொத்து கத்திரிக்காங்க, இது டீக்குள்ளே விழுந்துருச்சு. இதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த கொத்து கத்திரிக்காயும் எடுத்துக்கலாம். இந்த அவரைக்காய் எடுத்துக்கலாம். நார்ச்சத்து காய்ங்க, ஊதா பார்டர் அவரைங்க. ஒன்று விதைக்கி விட்டுட்டு மீதியெல்லாம் எடுத்துட்றேன். எடுத்துக்கலாம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நம்ம மிளகு பீர்க்கான் அறுவடை பண்ண போகிறோம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதை எடுத்துக்கலாம். இதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். மல்பெரி ஃப்ரூட்டு ஒன்று பாருங்கள், கருப்பாக வந்திருக்கு. நம்ம எடுத்துக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இங்கேயும் பாருங்கள் கருப்பாக இருக்குது. இதையும் ஒன்று, அதையும் எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பழுத்துக்கிட்டு வருது. எவ்வளோ ஒரு செடியில் தாங்க பண்ணிக்கலாம். தேவையானதை எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். சுகருக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. அதனால் அது கொஞ்சம் எடுத்துக்குவோம். ஒரு 6-7 இருந்தால் கூட போதுமான அளவுங்க. வெந்தயம் போட்டு குடித்தா சுகர் லெவல் கம்மியாகும். வாங்க, இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் கிடச்சிருக்குன்றதை பார்க்கலாம். 7 வகையான கத்திரிக்காய் கிடச்சிருக்குங்க. பஞ்சம்பெட்டி கத்திரிக்காய், காளான் கத்திரிக்காய், வெள்ளை கத்திரிக்காங்க, ஊதா கத்திரிக்காயில் 3 வகையானது கிடச்சிருக்குங்க. நீட்டு குண்டு கத்திரிக்காய், இது ஒரு வெரைட்டி கிடச்சிருக்குங்க. அது தவிர நிரஞ்சன் கத்திரிக்காங்க, எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நிரஞ்சன் கத்திரிக்காய் கிடச்சிருக்கு. 3 வகையான அவரைக்காங்க. ஊதா பார்டர் அவரை, மூக்குத்தி அவரை, அது தவிர பட்டாணி அவரைங்க, இவ்வளவும் கிடச்சிருக்கு. சிகப்பு காராமணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மல்பெரி ஃப்ரூட் எனக்கு கிடச்சிருக்குங்க இந்த வாட்டி. அது தவிர மெழுகு பீர்க்கான் இந்த வாட்டி ஸ்பெஷலுங்க, அது கிடச்சிருக்குங்க இன்றைக்கி. இவ்வளவும் எனக்கு கிடைச்ச காய்கறிகள்ங்க. அது தவிர எனக்கு தேவையான கருவேப்பிலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொய்யா இலைங்க,
சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். மெழுகு பீர்க்கான், நிரஞ்சன் கத்திரிக்காய்லாம் அந்த மாதிரி நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுங்க. நீங்களும் தாராளமாக வளர்க்கலாங்க. நம்ம உடலில் ரொம்ப பாதுகாக்குதுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக சாப்பிட்றோம், ஆரோக்கியமாக இருக்கலாங்க. எந்த வகை ரசாயன பொருளாமல் நம்ம வீட்டில் என்னுடைய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா 0% செய்யலாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வளர்த்து சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கலாங்க. உடலில் இருக்க ஒவ்வொரு உறுப்பையும் பயன் கொடுக்குதுங்க இந்த காய்கறிகள். கருவேப்பிலாம் சாதாரண கருவேப்பிலைன்னு நினைக்கிறோம். கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும், நிறைய நன்மை இருக்குங்க இந்த கருவேப்பிலையில். கத்திரிக்காய்னு பார்த்தீங்கன்னா சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க, எடையை குறைக்குது. இதுவும் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுதுங்க. இவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி காய்கறிகள் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதுங்க. தேங்க்யூ.